ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். வாங்க இப்போ நம்ம சீரியலுக்குள்ளே போகலாம். என்ன சீரியலை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா பரணி சண்முகம் சீரியலை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பரணியை தான் காட்டுறாங்க. பரணி வந்து முத்துப்பாண்டி எடுத்திருக்கிற முடிவை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சண்முகத்தில் கேட்குறாங்க, சண்முகம் உன்னுடைய திட்டம் எனக்கு தெரியாமல் போச்சுது, கடைசியில் நீங்கள் அண்ணனுடைய மனசே மாற்றிட்டியே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி இசைக்கும் வந்து சண்முகத்தோட வீட்டுக்கு வராங்க. முத்துப்பாண்டி வந்து இசைக்கியோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்க சண்முகத்து வீட்டுக்கு வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக வர்றதுக்கு அவங்க சம்மதிச்சிருந்தாங்க. இதை கேட்டுட்டு இசைக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே வந்து முத்துப்பாண்டி தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வராரு சண்முகம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஆரத்தி வீட்டுக்குள்ள கூப்பிடவும் அப்போ முத்துப்பாண்டி வந்து அதுக்கு முன்னாடி இசைக்கிட்ட சொல்றாங்க, நீ எனக்கு ஒரு சத்தியமணி கொடுக்கணும் அப்படின்னு முத்துப்பாண்டி கேட்கவும் இப்படி சொன்னதுமே இசைக்கு வந்து முத்துப்பாண்டி பார்க்குறாங்க. என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஒரே முடிவெடுத்து தான் நான் உனக்காக தான் வீட்டோட மாப்பிள்ளையா வர்றதுக்கு நான் சம்மதிச்சிட்டேன். ஆனால் அதுக்காக என்னுடைய தன்மானத்தையும் கௌரவத்தையும் நான் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. எனக்கு இந்த வீட்டில் வந்து ஏதாவது எனக்கு ஒரு மரியாதை குறைவு ஏற்பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக நான் அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன். அப்போ போகும்போது நீ என் கூட வந்துடணும், இதுக்கு நீ சம்மதிச்சு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, அப்போ தான் நான் வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இசைக்கு வந்து முத்துப்பாண்டிக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. மாமா என்னாலும் சரி எங்கள் குடும்பத்தாரையும் சரி உங்களுக்கு வந்து உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த வித குறவும் வராது, அப்படியே வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் உங்க கூட இந்த வீட்டை விட்டு நான் வர்றதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ எல்லாருமே பார்க்கும்போது இப்போ இசைக்கு சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் இவர் நினைக்கிற மாதிரிக்கு இந்த வீட்டில் அவருக்கு எந்த மரியாதை குறவும் ஏற்படவும் செய்யாது, இந்த சத்தியத்துக்கு அவசியமே இருக்காது. அதனால தான் நான் இவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இவர் நிரந்தரமாக நம்ம வீட்டோட தான் இருக்க போகிறாரு. கொஞ்ச நாள்லையே அவரே மனசு மாறி நம்ம ஏண்டா சத்தியம் நம்ம வாங்கணும் இசைக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து இவர் மரியாதையை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு இசைக்கு வந்து சொல்லவும் இதை கேட்டுட்டு மற்ற எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து பரணி வந்து கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க. முத்துப்பாண்டி வந்து சத்தியம் கெட்டதில் தவறு கிடையாது, என்ன இருந்தாலும் சரிதான், வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கணும்னா அது கண்டிப்பாக வந்து நிரந்தரமாக இருக்க முடியாது. ஆனால் நம்ம இப்போ சொன்னால் கூட யாரும் கேட்க போகிறது கிடையாது. சண்முகமும் இசைக்கும் சரி கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம சொன்னாக்க அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. ஆனால் நம்ம இப்போ சொன்னாலும் யாரும் ஒத்துக்கவும் மாட்டாங்க. சரி நடக்கிறபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரணி நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி இசைக்கு வந்து பாலும் பழமும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வைகுண்டம் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் முத்துப்பாண்டி வந்து இப்படி ஒரு சத்தியம் கேட்டிருக்கிறாரு, தன்னுடைய கௌரவத்துக்கு வந்து எந்தவித குறவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியத்தை வந்து கேட்டிருக்காரு. அது கண்டிப்பாக வந்து நடக்கக்கூடாது, அவரை நம்ம நல்லபடியாக நடத்தணும். ஆனாலும் வந்து வீட்டோட மாப்பிள்ளையே இருக்கணும்னு சொல்லும் போது கண்டிப்பாக வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு வைகுண்டமும் யோசனை பண்ணுறாங்க. வைகுண்டமும் பரணியும் ஒன்று போல் அவங்க யோசனை பண்ணுறாங்க. எங்கே பார்த்தோம்னா சண்முகத்தை தான் காட்டுறாங்க. என்ன இசைக்கு உனக்கு சந்தோஷமானு கேட்கும்போது, அண்ணா நீ இப்படிலாம் வந்து நினைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை, நீ ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் வந்து பாரு மாமா மனசில் நான் தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு உனக்கு தெரிஞ்சிருக்குது, அதனால தான் நீ தைரியமாக நீ அங்கே மண்டபத்துக்கு என்னை அழைச்சிட்டு போனியானான்னு கேட்கும்போது அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, முத்துப்பாண்டியால் உன்னை மறக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் வந்து நம்மளுக்கு ஒரு மாமா இருக்கிறாரு, அவர் வந்து என்ன தான் பண்ணுவார்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் தைரியமாக உன்னை அழைச்சிட்டு போனேன். கடைசியில் பார்த்தியா நான் நினச்ச மாதிரிக்கு தான் எல்லாமே நடந்துச்சுது அப்படின்னு சொல்லவும் இசைக்கு வந்து சண்முகத்துக்கு வந்து ரொம்பவே நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா எனக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிட்டு போ, மாப்பிள்ளைக்கு வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்துங்க பார்த்தோம்னா சவுந்தர பாண்டியும் பாண்டியம்மால தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பாண்டியம்மா சொல்கிறாங்க, என்னெல்லாம் எந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, கடைசியில் உன் பையன் வந்து நீ சொன்ன எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து கவுத்துட்டான், இப்போ பாரு வீட்டோட மாப்பிள்ளைய வர போயிட்டான், இப்போ என்னெல்லாம் பண்ணுறது அப்படிங்கும்போது, அக்கா நீ பெசாம இரு, நானே ரொம்ப கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறேன், அந்த இசைக்கு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு இருக்கவும் அங்கே பார்த்தோம்னா பாக்கியத்தையும் சிவபாலனையும் தான் காட்டுறாங்க. அங்கே பாரு அவங்க ரெண்டு பேரும் முகத்தை பாரு எந்த அளவுக்கு வந்து கோவத்தோடு இருக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முத்துப்பாண்டி வந்து கடைசியில் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட பயந்துட்டு தான் இருந்தேன், அந்த பொண்ணு கழுத்தில் முத்துப்பாண்டி கல்யாண தாலியை கட்டிடுவான்னு சொல்லிக்கிட்டு பயத்தோடு இருந்துட்டு இருந்தேன். ஆனால் சண்முகம் போட்ட பிளானை பற்றியா, சண்முகம் வந்து எப்படியும் வந்து முத்துப்பாண்டி தாலி கட்ட பாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு எதிர்பார்ப்போடையே இருந்திருக்கிறான். அதே போலயே வந்து முத்துப்பாண்டியும் வந்து இசைக்கு தான் தனக்கு வேணும்னு சொல்லிட்டு போயிட்டான். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நான் கூட முத்துப்பாண்டி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சிவபாலன்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சவுந்தர பாண்டியும் பாண்டியம்மாலும் ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து சனின் வந்து ஒருத்தரை கூப்பிட்டுட்டு வரவும் அப்போ
பாண்டியமாவும் அவங்க சவுந்தர பாண்டியும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஏன்னா ஐயா நான் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே 2 பேரும் அங்கே கிளம்பி போகிறாங்க. போனதுமே சவுந்தர பாண்டி சொல்கிறாங்க, இசைக்கியை நான் முடிக்க போகிறேன், ஆனால் அந்த பழியை வந்து நீ தான் சுமந்துக்கிடணும் அப்படிங்கும்போது அந்த ஆளும் வந்து பார்த்தோம்னா பணத்துக்காக சரி அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, இதில் கொஞ்சம் கூட நீ சொதப்பிடக்கூடாது, நான் சொல்கிற இடத்துக்கு நீ கரெக்டாக வந்துடணும், நான் இசைக்கியை வந்து முடித்ததுமே நீ வந்து பழியை ஏற்றுக்கிட்டு நீ வந்து சரணடைஞ்சிடணும் அப்படிங்கும்போது, ஐயா நீங்கள் தான் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டீங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க, நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லவும் சவுந்தர பாண்டியும் கோவத்தோட பார்த்தோம்னா இசைக்கியை வந்து முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு முடிவோடு அவங்க வந்து கிளம்புறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.